அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தேசிய நூலக வார விழா. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேசில் எக்ஸ்பிரஸோ என்ற வாராந்திர நிகழ்வில் சமூகத்தில் வெகுஜன ஊடகங்களின் தாக்கம் என்ற தலைப்பில் செல்வகீதா ஹலோ எஃப்எம் மதுரை அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களின் சார்பாகவும் கலைஞர் நூற்றாண்டு சார்பாகவும் வருகை என வரவேற்கிறோம். மேலும் சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு அறிமுகம். நேம் செல்வகீதா, இவங்களுடைய பெட் நேம் டெய்ரி செல்வா. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னா எம்ஏ சோசியாலஜி. இவங்களுக்கு சொந்த ஊர் என்னென்னா திருநெல்வேலி மாவட்டம். இவங்க எங்கே வேலை பார்க்காங்கன்னா ஹலோ எஃப்எம்மில் மதுரையில் 17 வருஷமாக 23 வருஷம் மொத்தமாக வேலை பார்க்காங்க. சீனியர் ரேடியோ ஜாக்கி ப்ரோக்ராமில் 17 வருஷமும், தமிழ் நியூஸ் ஃபார் ரேடியோ சலாம் இன் துபாய் அந்த இதில் 5 இயர்ஸ், மொத்தம் 23 வருஷம் நினைச்சிருக்காங்க. அதில் பணிபுரிஞ்சிருக்காங்க. இவங்க வாங்கின விருதுகள்: பெஸ்ட் ஃபீமேல் ஆர்ஜே இன் தமிழ்நாடு அவார்டு ஃப்ரம் ஆனந்த விகடன் 2011, பெஸ்ட் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அவார்டு பை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மதுரை 2013, ஒகேஷ்னல் அவார்டு வைஸ்மேன் கிளப் மதுரை 2014, உமன் அச்சீவர்ஸ் அவார்டு தமிழ்நாடு கல்ச்சுரல் அகாடமி மதுரை 2016, அமேசிங் உமன் அவார்டு ஃப்ரம் தமிழ்நாடு சேம்பர்ஸ் காமர்ஸ் உமன் விங் 2017, பெஸ்ட் ஃபீமேல் ஆர்ஜே அவார்டு தாய் ட்ரஸ்ட் 2019, பெஸ்ட் ஹியூமனிடேரியன் அவார்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மதுரை 2019. சிறப்பு விருந்தினர்கள் இயற்றிய நூல்கள்: தகவல் பேழை என்ற நூல் 2013ஆம் ஆண்டு வெளியீடு. மனச்செல்வம் நீ என்ற கவிதை நூல் 2016ஆம் ஆண்டு வெளியீடு. அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பெருமை கொள்கிறது. இவரது திறமையை பணியை மேலும் மேலும் சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினருக்கு பரிசளிக்க நூலகர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுவோர்: அன்னை மீனாட்சிக்கும் அழகு தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை தான் கொடுத்துருக்குறாங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம். சமூகத்தில் வெகுஜன ஊடகங்களின் பயன்பாடு அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு மாஸ் மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவுக்குமான அந்த வித்தியாசமே தெரியறதில்ல. மாஸ் மீடியா அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப அந்த காலத்தில் இருந்தே இருக்கிற ஊடகங்கள், செய்தித்தாள்களாக இருக்கட்டும், வானொலி, தொலைக்காட்சி, அந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், பாடல்களும் இருக்கும். இப்போ ரேடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே நேரம் நல்ல தகவல்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய, முக்கியமாக நம்பத்தகுந்த தகவல்களை மட்டுமே மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் மாஸ் மீடியாவுடைய அந்த பயன்பாடு அப்படிங்கிறது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்னெடுங்காலமாகவே இருந்துகிட்ருக்குது. இந்த மாஸ் மீடியானா என்னன்னே தெரியாமல் தான் என்னுடைய இளமை பருவத்தில், நான் அப்போல்லாம் இலங்கை வானொலியின் தீவிர ரசிகையாக இருந்த காலகட்டம். இங்கே இருக்கிற பெரும்பாலும் 60-70களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இலங்கை வானொலிங்கிறது வாழ்வின் எப்படி ஒரு அங்கமாக இருந்தது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா ரேடியோனா இலங்கை வானொலி தான். அதில் கேட்குற நல்ல தமிழ் தான் உண்மையிலே என்னெல்லாம் அந்த பக்கமாக ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த நிலை தான். என்னுடைய சிறு வயதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, என்னுடைய கிராமம் ஒரு குக்கிராமம். தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் சந்திக்கிற எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு குக்கிராமம் முரப்பநாடு அப்படின்னு சொல்லிட்டு. தாமிரபரணி நதி பாயும் அந்த குக்கிராமத்தில்
அந்த குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வைகை நதி கரைக்கு வாக்கப்பட்டு வந்தவள்னா. ஸோ தாமிரபரணி அந்த நதிக்கரையில் பிறந்து தமிழை வந்து நல்ல ஒரு உச்சரிப்பில் பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கொடுத்தாங்க. காரணம் அவங்க 2 பேருமே ஆசிரியர்களாக இருந்தாங்க. அன்னைக்கு இலங்கை வானொலி கேட்டு வளர்ந்த அந்த தலைமுறையில் இருந்ததுனால இயல்பாகவே எனக்கு வானொலி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. நல்ல பாடல்களாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் பேசுகிற அருமையான தமிழாக இருக்கட்டும், இது 2மே வந்து ரொம்ப முக்கியமான அந்த தமிழ். அதை தான் சொல்லுவேன். என்னுடைய பெற்றோர் 2 பேரும் ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால அந்த காலத்திலேயே வந்து செய்தித்தாளை வந்து தினமும் வாசிக்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு உச்சரிப்பு பிழை இருந்ததுன்னா தலையில் கொட்டுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் அன்னைக்கு அது வலித்தது. அதுக்கப்புறமா வந்து நல்ல தமிழை பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை அது தந்து, நான் ஹலோ எஃப்எம் மாதிரி ஒரு வெகுஜன ஊடகத்தில், ரேடியோ மாதிரி ஒரு வெகுஜன ஊடகத்தில் எனக்கும் ஒரு பணி கிடைத்து, இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரி ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் பேசக்கூடிய அளவுக்கு என்னை கொண்டு வந்தது வந்து நல்ல தமிழ் தான். நம்முடைய தாய்மொழி தமிழின் முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகமாக அன்னைக்கு எனக்கு இந்த வெகுஜன ஊடகமான வானொலியும் சரி செய்தித்தாளும் சரி அதுதான் என்னை அதை நோக்கி நகர்த்தியது அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிராமத்தில் இருந்து எப்படி வானொலிக்குள்ளே வர முடிந்தது அப்படிங்கிறதே யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து சைக்கிள் கூட ஓட்டுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு கிராமம் அது. நான் வந்து இன்றைக்கி எப்படி இந்த வெகுஜன ஊடகத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தாக்கம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு கட்டுப்பாடு நிறைந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அந்த சின்ன பொண்ணு செல்வகீதா, அவளுக்கு அப்போது 12 வயது. அப்போது என்னுடைய சகோதரர் இலங்கை வானொலிக்கு எழுதி போட்ட ஒரு பிறந்த நாள் வாழ்த்து அது அன்னைக்கு ஒலிபரப்பாகுது. எனக்கு அதை ரொம்ப சர்ப்ரைஸாக அவர் எனக்கு அன்னைக்கு என்னோடய பேரை எழுதி போட்டுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லாமல் பிறந்தநாள் அன்னைக்கு என்னைய ரேடியோ முன்னாடி உட்கார வச்சு கேட்க வைக்கிறார். அன்னைக்கு முதல் அறிவிப்பே, அந்த பிறந்தநாள் வாழ்த்து அறிவிப்பே, முரப்பநாடு எனும் கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி செல்வகீதா தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் அப்படின்னு அந்த வானொலி அறிவிப்பாளர் சொன்ன உடனே தரையில் நிற்கலை என்னோட கால்கள், குதிக்கிறேன். அன்னைக்கு என் பிறந்த நாள் அப்படிங்கிற சந்தோஷத்தை தாண்டி முதன் முறையாக வானொலியில் என்னுடைய பெயர் ஒலித்தது. என்ன மாதிரி ஒரு கிராமப்புறத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், ஒரு வெகுஜன ஊடகத்தில், ஒரு மிகப்பெரிய ஊடகம் அன்னைக்கு வந்து வானொலியாக மட்டுமே இருந்தது. வானொலியில் ஒரு முறை என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த சிறுமிக்குள்ளே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா, அந்த தாக்கம்தான் இன்றைக்கி என்னை ஒரு வானொலி அறிவிப்பாளராக நிலைநிறுத்தி இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆழமான தாக்கத்தை அந்த வெகுஜன ஊடகம் வானொலி, இலங்கை வானொலி எனக்குள்ளே ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா எனக்கு வானொலி மேலே ரொம்ப ஒரு காதலே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 12 வயதில் விழுந்த அந்த விதை தான் பின்னாளில் ஒரு வானொலி அறிவிப்பாளர் அப்படிங்கிற ஒரு விருட்சத்தை எனக்குள்ளே வளரவும் வைத்தது. அந்த சூழ்நிலையில் என்னுடைய பள்ளியிலிருந்து ஒரு முறை திருநெல்வேலி வானொலி நிலையத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த அது ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு ஆசை, அங்கே இருக்கிற நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட போய் நான் வந்து கவிதை எழுதுவேன், என்னுடைய கவிதையை நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்து படிக்க சொல்லி என்னோடய பேரை சொல்ல முடியுமா? இங்கேயும் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஊடகங்கள், அதுவும் சோஷியல் மீடியா அப்படிங்கிற இந்த சமூக ஊடகங்கள் பிரபலமாகாத அந்த காலகட்டத்திலலாம் நம்முடைய பெயர் ஒரு முறை வானொலியில் உச்சரிக்கப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் நான் போய் அந்த நிலைய தொகுப்பாளர்கிட்ட, அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட நான் கவிதை எழுதுவேன்னு சொன்ன உடனே அவரும் சரிம்மா எழுதி கொடுங்கன்னு சொன்னார். எழுதின உடனே அவர் என்ன சொன்னார், நீங்களே அதை படிச்சிடுங்கன்னு சொன்னார். நான் எதிர்பாராத ஒரு திருப்பம் என்னோடய வாழ்க்கையில் அந்த நிமிடத்தில் நடந்தது. அன்னைக்கு என்னுடைய கவிதை ஒலிப்பதிவு அங்கே நடந்தது. அதை வந்து
எனக்கே இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக, என்னுடைய குரலில் முதல்ல என்னுடைய கவிதை, நான் என்னோட பெயர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் என்னுடைய குரலும் ஒலித்தது. இப்படித்தான் அந்த வானொலிங்கிற அந்த வெகுஜன ஊடகம் என்னை மிகவும் ஆட்கொண்டு, பின்னாளில் நான் படித்தது என்னமோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான், சம்மந்தமே இல்லாத ஒரு படிப்பு தான். ஆனால் திரும்பவும் எனக்குள்ளே இருந்த அந்த தாகம் தான் என்னுடைய கல்லூரி நாட்கள்லையும் நான் தொடர்ந்து திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் அப்பப்போ நிகழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்தது. அப்படியே 3 மாதங்களுக்கு ஒரு முறை கவிதைகள் வழங்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்குது. அப்போல்லாம் சன்மானம் ரூ. 150. அந்த செக் முதல்ல நான் சம்பாதித்த பணம் அப்படின்னு அதை சொல்லலாம். அப்போ தான் வந்து இது ஒரு அருமையான ஊடகம், இதில் வேலை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு தாகம். முதல்ல என்னோட பெயர் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நாம் இதில் பணிபுரிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆசை, ஒரு ஆவல் எனக்கு பிறக்குது. திருமணமாகி டிகிரி முடித்தோடனே நான் மதுரைக்கு வர்றேன். அப்போது மதுரை வானொலியில் முதலாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வழங்குறதுக்கு என்னுடைய உறவினர் மூலமாக நான் போகிறேன். அங்கே போய் அதுக்கப்புறமா அங்கே மதுரை வானொலி நிலையம் தான் என்னுடைய தாய் வீடு. அங்கே தான் நான் முதல்ல வாட் இஸ் ரேடியோ, இந்த வெகுஜன ஊடகம் மக்களுக்கு என்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போகுது, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துது அப்படிங்கிற புரிதலே எனக்கு அந்த வயதில் தான் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா பகுதி நேர அறிவிப்பாளர் பணிக்கு அங்கே எதேச்சையாக தேர்வு நடந்துட்டு இருந்ததுனால நானும் அங்கே தேர்வானேன். கிட்டத்தட்ட 6.5 வருடங்கள், 2001 இருந்து 2007 மத்தியமம் வரைக்கும் 6.5 வருடங்கள் நான் அகில இந்திய வானொலி மதுரை வானொலி நிலையத்தில் தற்காலிக அறிவிப்பாளராக நான் பணியில் சேர்ந்தேன். அப்போ தான் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அறிவியல் சார்ந்தும் சரி, நாட்டு நடப்பு சார்ந்தும் சரி, ஒரு வானொலியில் பேசுகிறவங்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும், அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ரேடியோ நியூஸை எப்போவாவது தான் செய்திகள் வரும். அந்த செய்திகள் அத்தனை உறுதித்தன்மை வாய்ந்தவையாக இருக்கும். கரெக்டாக அந்த நேரத்தில் ரேடியோ போட்டு உட்கார்ந்த தலைமுறைக்கு தெரியும் அதில் செய்திங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது. கிரிக்கெட்டை எடுத்துக்கோங்க, அன்றைக்கெல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ வச்சு எங்கே வெளியில் போனாலும் பாக்கெட்டில் ஒரு ரேடியோ வச்சு கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டு ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு கேட்டு மற்றவர்களுக்கு சொல்கிற ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து இந்த வெகுஜன ஊடகம் மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருந்த நல்ல ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல வானொலி முக்கிய பங்கு வகித்தது. நான் வகிக்கும் துறை அப்படிங்கிறதுனால இது சார்ந்து நான் அதிகம் சொல்கிறேன். நான் வானொலியில் பணிபுரிஞ்சிட்டு இருந்த நேரத்தில் தான் 2007 மதுரையில் தினத்தந்தி குழுமத்தின் ஹலோ பண்பலை அப்படின்னு பண்பலை வானொலிகள் அப்போ தான் காலூன்ற ஆரம்பிச்சிருந்த நேரம். சென்னை மாதிரி இடங்களில் பெருநகரங்களில் இருந்தது, திருநெல்வேலியிலையும் கூட இருந்தது. மதுரையில் அப்போ தான் வந்து முதல்ல காலூன்ற ஆரம்பித்த நேரத்தில் அப்போது எனக்கு அந்த ஒரு ஆவல் பிறந்தது. நான் இதற்கு இந்த பணிக்காக விண்ணப்பம் செஞ்சு அங்கே நான் தேர்வானது நல்ல தமிழ் உச்சரிப்புக்காகத்தான். அன்றிலிருந்து சுமார் 17 வருடங்கள் கடந்து இன்றைக்கும் ஹலோ பண்பலையில் இரவு நேரத்தில் டைரி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக, நினைவுகளை பதிவு செய்ய ஒரு பக்கம், நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாருங்கள் என் பக்கம், இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம் 106.4 டைரி, நான் உங்கள் டைரி செல்வா அப்படின்னு இரவு நேரத்தில் மக்களுடைய காதுகளோடு பேசக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அவங்க கடிதமாக எழுதி அதை நான் படிக்கக்கூடிய விதத்தில் அந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் வெகுஜன ஊடகமான ஒரு வானொலி மக்கள்கிட்ட எவ்வளவு நெருக்கமாகுது அப்படிங்கிறத உணரக்கூடிய வாய்ப்பை அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு தந்தது. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட ஆசைப்படுறேன். அப்போல்லாம் கடிதங்கள் தான். 2007, 8, 9 காலகட்டங்கள்லாம் அலைபேசி அதிகமாக புழக்கத்தில் வராத காலகட்டத்தில் அதிகமான கடிதங்கள் தான். இப்போ எனக்கு ஒரு கடிதம் வருது, அதில் எழுதியிருக்கிற ஒரு பெண் என்னுடைய தோழியின் வீட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய
லேண்ட்லைன் தொலைபேசி எண்ணை அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு லெட்டர் கூட எழுத முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதேச்சையா அந்த எண்ணுக்கு கால் பண்ணுறேன். அப்போது ஒரு பெண் எடுக்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி இந்த பேர் உள்ள பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டா, அவங்க எனக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசணும், கொடுக்க முடியுமா, கூப்பிட முடியுமா, பக்கத்து பக்கத்து வீடு தான் வேற குறிப்பிட்டிருந்தாங்க. கேட்டப்போ அந்த பொண்ணு அழுகிற குரலோட அந்த பொண்ணு பேசுகிறா. எனக்கு ஒன்றுமே புரியல. யாருக்கு பிரச்சனை, உங்களுக்கா உங்கள் தோழிக்கா? இல்லை, நான் உங்களுடைய இப்போ உங்களோட கால் இப்போது என் வாழ்க்கையின் கடைசி கால் அப்படின்னு சொன்னான். ஏம்மா என்ன ஆச்சு? இல்லை, என் கையில் நான் வந்து ஒரு சூசைட் படிக்க போகிறேன், நான் ஒரு விஷ பாட்டில் வச்சுருக்கேன், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னம்மா சொல்கிறீங்க? உங்களுடைய தோழிக்கு தானே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நான் கால் பண்ணேன், அவங்களோட கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை எனக்கு நீங்கள் என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ கூப்பிட முடியாது, நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறதுல விஷயமே இல்லைன்னு அவங்க அந்த தற்கொலை எண்ணத்திலே பேசுகிறாங்க. அப்போது நான் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறேன் தொலைபேசியில். எப்போவுமே இந்த தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த மினிட்டில் செயல்படுத்தப்படுறது தான். அந்த பொண்ணுக்கிட்ட நான் தொடர்ந்து ஒரு 10-15 நிமிடங்கள் பேசி அவள் பிரச்சனை என்னன்னு கேட்டால், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் தான் எங்கள் வீட்டில் முதல் பட்டதாரி, எனக்கு 2 அரியர்ஸ் இருக்குது, எங்கள் வீட்டுக்கே தெரியாது, நான் அடுத்த செமஸ்டர் வரப்போகுது, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, நான் ஃபெயில்ன்றது தெரிஞ்சாலே எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து அவ்வளோதான் அப்படின்னு. ஏம்மா இதுக்காகலாமா உயிரை விடுவாங்க? அரியர்ஸுங்கிறது வந்து நான் சொல்கிற காலகட்டம் வந்து 2008-9. அப்போல்லாம் வந்து கல்லூரியில் படிக்கிறவங்க, அதுவும் பெண்கள் வந்து ஒரு பாடத்தில் தோல்வி அப்படிங்கிறத ரொம்ப பெரிய ஒரு இழுக்காக நினச்ச காலகட்டம். இன்றைக்கி எல்லாமே சர்வசாதாரணமாகிடுச்சு, இது முடிஞ்சால் அடுத்ததில் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு அந்த பெண்ணுடைய மனநிலையை ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் ஒரு 15-20 நிமிடங்கள் பேசி அந்த பொண்ணை கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றி, நீங்கள் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இந்த செமஸ்டருக்கு இப்போ படிங்க, அடுத்து எப்போ இது வரப்போகுது, அரியருக்கு எப்போ வரப்போதோ, அரியருக்கு பணமெல்லாம் அவர் கட்டியிருக்கிறாங்க, ஆனால் அதை எழுத மாட்டேன், எனக்கு நான் அதுலேயும் தோற்றுருவேன்னு பயம். அந்த பொண்ணை கண்டினியூஸாக 1 வார காலமாக தினமும் காலையில் அலுவலகம் போன உடனே 10 நிமிஷம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவேன். இப்படி பேசி 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 அவளுடைய மனநிலையை மாற்றி அவள் பிடெக் படிப்பை முடித்து அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நன்றி சொல்லி ஒரு கடிதம் எழுதினா, ஃபோன்லேயும் கூப்பிட்டு சொன்னால், நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் முகம் எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. அன்றைக்கெலாம் இந்த மாதிரி முகநூல் பக்கங்கள்லாம் ஹலோ எஃப்எம்முக்குன்னு கிடையாது, நாங்கள் யாருன்னு தெரியாது, குரல் மட்டும்தான் கேட்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் உங்கள் முகம் தெரியாமல் நீங்கள் என் உயிரை காப்பாற்றின ஒரு கடவுளாக நான் உங்களை நினச்சிட்டேன். ஸோ நான் உங்களை வாழ்நாளில் என்றைக்குமே உங்களை நான் உங்கள் முகத்தையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. இப்படியெல்லாம் கூட வந்து மனிதர்கள் இருக்கிறாங்க, மனித மனங்கள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி எவ்வளவோ சோஷியல் மீடியா வந்துருச்சு, அவள் என்னை பார்த்துருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அவள் திருமணத்துக்கு எனக்கு அழைப்பிதழ் அனுப்பிட்டு, தயவுசெய்து என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க, நான் உங்களை ஒரு உருவமாக நினச்சி வச்சுருக்கேன், நீங்கள் வேறு மாதிரி இருந்தால் கூட என் மனசு உடஞ்சிடும். எனக்கு இந்த மாதிரியான தாக்கங்களை ஒரு வெகுஜன ஊடகத்தால், ஒரு வானொலியால் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தப்போ நான் மிரண்டே போனேன். எனக்கு முதல் அனுபவம் அது. அதுக்கப்புறமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணை நான் தொடர்பு கொள்ளவும் இல்லை. சரி, அவள் எங்கேயோ நல்லா இருக்கா, அது மட்டும் அவள் சென்னையில் இருக்கிறா அப்படிங்கிறதையும் அடுத்த முறை ஒரு முறை கடிதத்தில் எழுதியிருந்தா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகத்தில் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வை நான் அதிகமாக உணர்ந்துக்கிட்ட தருணம் அது. இப்படியாக வெகுஜன ஊடகங்கள் மக்கள் மத்தியில் வெளி உலகத்துக்கு அதிகம் தெரிய வராத பல நுட்பங்களை, அதிசயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு வெகுஜன ஊடகத்தின் பிரதிநிதியாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இந்த மாதிரி அதுக்கப்புறமும் நிறைய கடிதங்கள் தினமும் நான் நிகழ்ச்சியில் வாசிக்கிறேன், பார்க்குற விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய அவங்க மனசுலலாம் இருக்கிற வன்மத்தை எல்லாம் கொட்டி, இப்போ வீட்டில் மருமகளாக இருந்தால் மாமியாரை வன்மத்தை கொட்டி எழுதியிருப்பாங்க. பட் நிகழ்ச்சியில் நான் சொல்லும்போது அதையெல்லாம் பாலிஷ் பண்ணி கேட்குற எல்லாருக்கும் அது ஒரு ஆடிபிள் மெசேஜாக, இவங்க வாழ்க்கையில் இது நடந்தது,
இதோடைய விளைவு இப்படி இருக்குது, இதுக்கு இப்படி தீர்வு தேடலாம்னு என்னுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற விஷயங்களை இன்றைக்கு வரைக்கும் டைரி நிகழ்ச்சி மூலமாக நான் வழங்கிட்டு இருக்கிறேன். அதை கேட்குற நிறைய பேர் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மன நிறைவு தருது. நாம் மாத சம்பளத்திற்காக பார்க்குற ஒரு வேலை அப்படிங்கிறதையும் தாண்டி மன நிறைவையும் ஆத்ம திருப்தியையும் தரக்கூடிய ஒரு பணியாக நான் இந்த ஊடக பணியை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்கலாம், எஃப்எம்லாம் அப்படி கேட்பாங்களா, கேட்குறவங்க இருக்கிறாங்களான்னு. இதுக்காக ஒரு சர்வேயே நடத்தியிருக்கிறாங்க. என்னதான் மற்ற சோஷியல் மீடியாக்களுடைய தாக்கம் இருந்தாலும் வெகுஜன ஊடகங்கள், நாட் ஒன்லி ரேடியோ, நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், மற்ற வானொலிகளாக இருக்கட்டும், அதற்கான இடம் அப்படிங்கிறது குறையலை, முன்பை விட அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் இப்போது பண்பலை வானொலியை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் லாபம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு ஊடகத்தையும் கொண்டு போக முடியாது, அது நடைமுறையில் சாத்தியமும் இல்லை. ஸோ அப்படி ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் இப்போது திரும்பவும் 11 வானொலி நிலையங்களை புதுசாக திறக்கிறதுக்கு ஹலோ பண்பலை உட்பட மற்ற பண்பலை வானொலிகளும் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம மதுரையை சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நகரங்கள், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், ராஜபாளையமாக இருக்கட்டும், காரைக்குடியாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் விரிவுபடுத்தக்கூடிய அந்த சூழலும் இப்போ ஏற்பட்டிருக்குது. இது எல்லாமே ஊடகங்கள் மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆய்வு முடிவு ஒரு உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சமீபத்தில் இதுக்காக நடத்தப்பட்ட எங்களுடைய களப்பணி, அதுலேயும் தெரிஞ்ச விஷயங்கள், காரைக்குடிக்கெல்லாம் போனப்போ அவங்க சொன்னது அதுதான், நாங்கள் கொரன்னு சவுண்டில் கேட்குறோம், உங்கள் குரல்களை எல்லாம் தெளிவாக கேட்குறதுக்கு ஆசைப்படுறோம், சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, இதுக்காக நாங்கள் ஸ்பெஷல் ஆண்டனாலாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரியான இன்னொரு சம்பவமும் எனக்கு வந்து க்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓவில் இருந்து ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அப்போது ஐஏஎஸ் அதிகாரியாக நம்ம இங்கே மதுரையில் இருந்த சகாயம் அவர்கள் கையால் அதை நான் போய் வாங்கினேன். அப்போது நான் அந்த விருதை கொடுத்தவங்க கிட்ட, அவங்க யாருன்னே எனக்கு தெரியல, அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ எப்படி இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அவங்க நிறைய களப்பணிகளுக்காக போகிறப்போ சிறுமலை நத்தம் தாண்டி சிறுமலை பகுதியில் ஒரு குக்கிராமமாக, ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ், அங்கே ஒரு குடும்பத்தில் ரொம்ப மலைப்பகுதியாக இருக்கிறது, அங்கே வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பையன், அந்த பையன் வந்து சொன்னானா, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வயதானவங்க, அவங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. எதேச்சையாக ஒரு நாள் நான் ரேடியோ வச்சப்போ ஹலோ எஃப்எம்மில் அது ஒரு மேடம் அதை நான் போட்டேன், அன்றைக்கி 2 பேரும் நிம்மதியாக தூங்கிட்டாங்க கேட்டுக்கிட்டே. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மாத்திரை செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு குரல் செய்தான்னு நான் தொடர்ந்து இரவில் 9 மணிக்கு நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா மாத்திரை சாப்பிடாமல் தூங்குறாங்க, கொஞ்சம் நேரம் கேட்பாங்க, அந்த கதையை கேட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுகிட்டே தூங்குறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவங்க அந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம்னு சொல்கிறப்போ ஒரு வெகுஜன ஊடகம் தான், அந்த ஊடகம் இப்படியெல்லாம் கூட சின்ன சின்ன மாற்றங்களை, நல்ல விதமான தாக்கங்களை மக்கள்கிட்ட ஏற்படுத்த முடியுது, அதுக்கு உங்களுடைய குரல் ஒரு கருவியாக இருக்குதுன்னு நினச்சி உங்களுக்கு இந்த அவார்டை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஒரு ஊடகத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கிற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படிங்கிற நிலையையும் தாண்டி மக்கள்கிட்ட நாம் சொல்கிற விஷயமும் நம்முடைய குரலும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா, நம்மால் முயன்ற வரைக்கும் நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மறுபடி என்னை உணர வைத்த பல சம்பவங்கள். நான் ஏன்னா 17 வருட காலமாக ஒரே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி காலையில் அவசர கோழி நாட் 8 அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரொம்ப ஏர்லியராக 2007 நான் பண்ணியிருந்தேன். அது வந்து முழுமையாக செய்தி மட்டுமே வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி. இதை தாண்டி இப்படி மக்கள் மனங்களோட பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஹலோ பண்பலை வழங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பாக என்னால் செய்ய முடியுது. வானொலிங்கிற ஊடகம் மிகவும் வலிமையானது. அதனால தான் ஒரு நாட்டின் பிரதமர் அவர்களே இன்றைக்கி வந்து மாதம்
மன் கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்காக வந்து அவர் அது மூலமாக பேசினா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களையும் சென்றடைய முடியும் அப்படின்னு இன்னைக்கு அந்த ஒரு ஊடகத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது தொடர்பான விமர்சனங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிறது, ஒரு ஊடகம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இது கொண்டு போய் சேர்க்கும். நார்த்துலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீட்டில் ரேடியோ கூட இல்லாமல் ஒரு பஞ்சாயத்து போர்டு, நம்ம ஊர்லலாம் முன்னொரு காலத்தில் இப்படி பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சு கேட்ட மாதிரி இப்போவும் டீப் நார்தன் வில்லேஜஸ்லலாம் அந்த மாதிரி ரேடியோவை வச்சு கேட்குற, ஒரு இடத்துல உட்காந்து கேட்குற ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க. நம்ம வந்து காணப்படும் உலகம் வேறு, அறியப்படும் உலகம் வேறு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குற வெளிப்பார்வையில் நாம் பார்க்குற இந்த விஷயங்களை மட்டுமே நாம் நம்பி இந்த வெகுஜன ஊடகங்கள்லாம் என்ன பெரிய தாக்கத்தை இன்றைக்கி ஏற்படுத்திட முடியும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவ்வளவு நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு இந்த வெகுஜன ஊடகங்கள் பண்ணிகிட்ருக்குது. தொடர்ந்து இந்த பணியை இந்த ஊடகங்கள் கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்போதுமே நிகழ்ச்சியில் பேசும்போது ஆரம்பிக்கும்போது நினைவுகளை பதிவு செய்ய ஒரு பக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது உண்டு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்போது மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு டைரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த செல்வா அப்படின்னு நான் முடிக்கிறது உண்டு. அந்த மாதிரி சொல்லி இன்று இரவு 9 மணிக்கு டைரி நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறு இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா எங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னே இருக்குது. நாங்கள் ரிசர்ச் நிறைய பண்ணும்போதே ஒவ்வொரு பண்பலைக்கும் ஆன ஒரு தனி பாணி இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற, நான் பெயர் சொல்ல விரும்பலை, சில பண்பலை வானொலிகள், மதுரையிலே இயங்கிட்டு இருக்கிற சில பண்பலை வானொலிகள், அவங்களோட டார்கெட்டே பிலோ 30 தான். 30 வயதுக்கு கீழே உள்ளவங்களை தான் அவங்களோட ஆடியன்ஸாக அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போடுற பாடல்களுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயங்களும் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதா மட்டுமே இருக்கும். ஆனால் ஹலோ பண்பலையை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தை கூட நிகழ்ச்சியில் பேசும், ரொம்ப வயசானவங்களும் பேசுவாங்க. ஸோ இன்றைக்கி ஹலோ பண்பலையோடைய ரேடியோ வடிவமைப்பே, எங்களுடைய ப்ரோக்ராமிங் சார்ட்டே எப்படி இருக்குன்னா அனைத்து வயதினரையும் கவர் பண்ணுற வகையில் தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போது அதிகமாக சமூக ஊடகங்களுடைய தாக்கம் வந்ததுக்கு அப்புறமா யங்ஸ்டர்ஸோடைய லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, ரேடியோ கேட்குறது, எஃப்எம் கேட்குறது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது. ஆனால் அதே அளவுக்கு அடுத்த தலைமுறை, கொஞ்சம் முந்தின தலைமுறை, அவர்களில் நிறைய பேர் ரேடியோவை ரொம்ப ஈகராக, ஏன்னா ஒரு சில பேர்லாம் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் காலையில் வீட்டில் ரேடியோ ஆன் பண்ணால் தான் சமைக்கவே முடியுன்ற மைண்ட் செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஊடகம் அப்படின்றது அவங்க டார்கெட் வச்சுருக்கிற ஆடியன்ஸை பொறுத்து தான். ஏன்னா எங்களோட நிகழ்ச்சி வடிவமைப்பே அந்த மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணுற பண்பலை வானொலிகள் இருக்கிறாங்க. பட் நாங்கள் வந்து வயது தாண்டி அனைத்து வயதினருக்குமான ஒரு பண்பலையாக தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்குறோம், 17-18 வருடங்களா. வேற சொல்லுங்கள் சார். இந்த ப்ரோக்ராமில் ஒன்று இப்போது இந்த காலத்தில் வந்து வானொலியில் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச கால டிவி இந்த மாதிரி இதெல்லாம் சோஷியல் மீடியா போன காலத்தில் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நமக்கு எல்லாரோட டைவர்ஷன்லாம் மாறி போச்சு, அட்டென்ஷன்லாம். ஸோ இந்த இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு இது பண்ணிவிட்டு இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு முயற்சி. நன்றி சார். எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் இன்புட்ஸ் எப்படி நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க? அதாவது நிறைய புஸ்தகம் புக்கு நிறைய படிப்பீங்களா, இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு, இல்லை அவங்க ஏதாவது இது பண்ணி எப்படி நீங்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்களா, எப்படி அந்த மாதிரி இருக்கு? என்னுடைய நிகழ்ச்சி வந்து டைரிங்கிறது மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் சார்ந்து தான். ஸோ வர்ற கடிதங்கள், இப்போ நிறைய இமெயில்ஸ், கடிதம் உட்கார்ந்து எழுதுகிற அந்த இதுவே மாறி போயிடுச்சு இப்போது. ஆனாலும்
14 பக்கங்கள் 15 பக்கங்களுக்கு எழுதி வர்ற கடிதங்களும் இப்போவும் எனக்கு வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தமிழ் எழுத்தே தமிழே மாறி போய் தங்கிலீஷாக மாறி போச்சு. இன்றைக்கி எல்லாமே எஸ்எம்எஸ் எதுவோ வாட்ஸ்அப் எல்லாமே தங்கிலீஷில் டைப் பண்ணுற காலத்துலேயும் கடிதங்கள் இமெயில்ஸ் மூலமாகவும் வருது. அண்டு போஸ்ட்டில் அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அபவ் 40 அந்த மாதிரி இருக்கிறாங்க. இமெயில் அனுப்புகிறவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. கொஞ்சம் படித்து நடுத்தர வயதில் இருக்கிறவங்க இமெயில்ஸ் அனுப்புகிறாங்க. கடிதம் சார்ந்து நான் அதை எடுத்துக்கிறேன். அது போக தினசரி வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பார்க்குற நல்ல விஷயங்கள், இல்லை சமூகத்தில் இப்படிலாம் நடந்திருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிற விஷயங்கள், நான் படிக்கிறது கேட்குறது. புத்தக வாசிப்பு தான் சார். சின்ன வயசுல இருந்து வாசிப்பின் மீதான நேசம் தான், அந்த நேசிப்பு தான் இன்றைக்கி வானொலிங்கிற ஒரு வாழ்க்கையவே எனக்கு கொடுத்துருக்குது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த தேடல் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கே ஒரு நல்ல விஷயம் பார்த்தாலுமே அதை 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதற்காகத்தான் இந்த பணிக்கே நான் வந்தனோ என்னமோ தெரியல. ஸோ அது தொடர்ந்து நிறைய படித்தா மட்டும்தான் நம்ம சர்வைவல் ஆக முடியும். ஓகே, தேங்க்யூ. இப்போ என்னன்னா சார், ஒரே வாரத்தில் காதல் தொடர்பான கடிதங்களாக ஒரு 5-6 வந்துருந்துச்சு அப்படின்னா அதையே அடுத்தடுத்து படிக்கும்போது கேட்குறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. குடும்பம் சார்ந்து வர்ற கடிதங்களும் ஒரே மாதிரியான பிரச்சனையை, இப்போ ஒரு மருமகள் எழுதுறது, மாமியார் எழுதுறது, இல்லை வேறு, அதாவது அந்த தீம் ஒரே மாதிரி இருந்தால் அதை நான் அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடுவேன். யாரும் எழுதின கடிதங்கள் எதையுமே படிக்காமல் இருந்ததில்லை. சில படிக்க முடியாத, சொல்ல முடியாத சில ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இருக்கிற கடிதங்களை கூட கொஞ்சம் பாலிஷாக மாற்றி, அந்த வார்த்தைகளை நீங்கள் டைரி நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே யாருக்கும் அது ஒரு அநாகரிகமாக தெரியாத அளவுக்கு அந்த பக்குவத்தை இத்தனை வருட வானொலி அனுபவம் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அந்த விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து படிக்கிறேன். மேடம் வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அந்த வட்டத்தை சேர்ந்தன்னு சொன்னீங்க. நானும் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தான். ஸோ உங்களுக்கு பிடித்த பண்பலை அறிவிப்பாளர் யார் மேடம்? ஏன்னா திருநெல்வேலியில் கீழப்பாவூர் சண்முக ஐயா, உமா கனகராஜ் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க? ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் குறிப்புகள் கொடுங்க. அதே மாதிரி அவரோட கேள்வியில் இன்னொரு தொடக்கமாக இன்னொரு கேள்வி என்னென்னா, எந்த தீமில் உங்களுக்கு அதிகமான கடிதங்கள் வந்துச்சு? இப்போ நீங்கள் மாமியார் மருமகள் அந்த மாதிரி சொன்னீங்க, சமூகம் சார்ந்த ஒரு கடிதங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா? அதிகமான கடிதங்கள் எது தொடர்பாக அதிகமாக வந்திருக்கு? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்கள் டெலிவர் பண்ணீங்க மேடம்? ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இலங்கை வானொலி தான் பிரதர் எனக்கு மிகப்பெரிய விருப்பமான இதாக இருந்தது. என்னுடைய சகோதரர் வீட்டில் இருந்ததுனால அவர் இலங்கை வானொலியின் ரசிகர். KS ராஜா, மயில்வாகனன், இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்கும்போதே தமிழே அவ்வளோ அழகாக இருக்கும். தமிழே இனிமை தான். அவங்க பேசும்போது இன்னும் கூடுதல் அழகாகவும், அந்த மொழியுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த பெருமையும் வல்லமையும் அவங்களுடைய பேச்சில் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் எனக்கு ரொம்ப அதிகமாக ஈர்த்தது. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய அளவில் திருநெல்வேலி வானொலியில் இவங்கள நான் என்னுடைய ரோல் மாடலாக செட் பண்ணேன் அப்படின்னு யாரும் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா பெரும்பாலும் நான் கேட்குறது இலங்கை வானொலியாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி தமிழ், நல்ல தமிழ், செல்லத்தமிழ், இதுதான் இங்கே நான் ஹலோ பண்பலையில் வேலைக்கு சேர்ந்து எனக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்க சென்னை கூட்டிகிட்டு போனப்போ சொன்னாங்க, உங்கள் முன்னாடி இருக்கிறது ஒரு மைக், கேட்குறது லட்சோப லட்சம் உங்களுக்கு தெரியாத காதுகள். உங்கள் முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதாவது நீங்கள் என்ன பேசணும்னு நிதானித்து பேசலாம். ஆனால் உங்களோட ஆடியன்ஸே யாருன்னு தெரியாது, பட் நீங்கள் அவங்களோட ஹார்ட் டு ஹார்ட் பேசணும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். எந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் அதை தயவுசெய்து சொல்லாதீங்க. ஒரு மைக் 1,00,000 காதுகள். அப்போ எங்களுக்கு சொன்னது, இன்னைக்கு பல லட்சம், அது எவ்வளோ பேர் கேட்குறாங்க என்னன்னு கூட தெரியாது. ஆனால் எங்களுக்கு சொன்னது அதுதான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்தென்டிகேட்டடாக இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு உறுதியாக அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்க?
அதிக கடிதங்கள் வரும்னு கேட்டீங்க. குடும்ப பிரச்சனைகள் தான். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள். அதுலேயும் இந்த சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகரித்ததுக்கு அப்புறமா செல்ஃபோனில் அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்தனி அங்கமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் தனித்தனி உலகத்தோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசிக்கிறாங்களா, ஆறுதலாக இருக்கிறாங்களா? கிடையாது. எனக்கு கடிதம் எழுதுகிற நிறைய பேர் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட இதை ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க, அல்லது என் ஒய்ஃப் கிட்ட கூட இதை ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது அதுதான், அந்த திரையை முதல்ல விலக்குங்க. குடும்பத்தில் ஒரு தாய், தகப்பன், குழந்தைகள், இந்த குடும்ப பந்தம் அப்படிங்கிறது வெளிப்படையாக முடிந்தவரை டிரான்ஸ்பரண்ட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை, தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் போது தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம். அந்த குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக பரிமளிக்கக்கூடியது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க அப்படிங்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ரேடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசை லேசாக அளவுக்கு, பெரிய அட்வைஸாக சொன்னாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இது என்னோட கருத்து, நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு சின்ன யோசனையாக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பேருடைய சிக்கலே குடும்பங்களுக்குள்ள முகம் கொடுத்து முகம் பேசாமல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் என்ன யாரோட நட்பில் இருக்கிறாங்க, தொடர்பில் இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. அது என்னைக்காவது வெளிப்படும் போது மிகப்பெரிய பூகம்பமாக வெடிக்குது. இந்த மாதிரியான கடிதங்கள் சமீபமாக ஒரு 5 ஆண்டுகளில் அதிகமாக நான் பார்க்குறேன். மேடம், இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த தனிப்பட்ட குடும்பத்துலேயோ ஒரு நபரோ வந்து என்ன தாக்கம் ஏற்படுத்துங்கிறது நல்லா விரிவாக சொன்னீங்க. சொசைட்டியில் டிவி முதற்கொண்டு நிறையா ஊடகங்கள் நிறையா தாக்கத்தை ஏற்படுத்துது. உதாரணமாக ஒரு ஒப்பீனியனே அதனால் ஃபார்ம் பண்ண முடியுது. தொடர்ந்து பல சேனல்கள் தொடர்ந்து அதில் பண்ணனால இது இதுதான் உண்மையை போல இருக்குது அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரேடியோ பற்றி தான் சொன்னோம், மற்ற மாஸ் மீடியா சொசைட்டி அளவில் எந்த அளவு தாக்கம் ஏற்படுத்துங்கிறத பற்றி. அதாவது சோஷியல் மீடியான்றது கம்ப்ளீட்டாக வேறு, மாஸ் மீடியான்றது ரேடியோ, செய்தித்தாள் அந்த மாதிரி. டிவி வந்து அது ஒரு மாஸ் மீடியா தான், விட்ட முடியாது. கண்டிப்பாக ஒரு வகையில் ஏற்றுக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு சொசைட்டியில் மிக அதிகமான தாக்கத்தை உங்கள் கையில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன், இன்றைக்கி சோஷியல் மீடியாஸ், ப்ளீஸ் உட்காருங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இருமுனை கத்தி. மாஸ் மீடியாங்கிறது ஒரு முனை தான். நாங்கள் பேசுகிற விஷயத்தை நீங்கள் கேட்க முடியும், அதுக்கு உடனே உங்களால் ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கப்புறமா கடிதம் எழுதலாம் அல்லது ஃபோன் பண்ணலாம். பட் சோஷியல் மீடியாங்கும்போது இன்றைக்கி உடனே அதுக்கு தங்களுடைய கருத்துக்களையும் ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற எண்ண ஓட்டங்களையும் அவங்க வந்து ரொம்ப எளிதாக பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களுடைய தாக்கம் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு வரையறை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பல பேருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப சிரம் தாழ்ந்து கேட்டுக்கிறது என்னென்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்தை நீங்கள் பதிவிடுறீங்க அப்படின்னா அதை பார்க்குற எத்தனையோ பேருக்கு உங்களே அறியாமல் அவங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் ஒரு கருத்தை, ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி மாஸ் மீடியாவை தாண்டி சோஷியல் மீடியாக்களுடைய தாக்கமும் நிறைய ஓட்டிங்கில், இன்றைக்கி பாலிட்டிக்ஸில் இருந்து சாதாரணமாக முகத்துக்கு போடுற பவுடர் வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கம் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொரு பயனாளர்களும் அதை உணர்ந்து அதுக்கேற்றபடி செயல்பட்டால் ஒழிய இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. மேம், ஒன் மோர் கொஸ்டின் மேம். நீங்கள் மாஸ் மீடியா பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ சேனல்ஸ் எல்லாமே பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டியாகவே வந்துட்டு பயாஸ்டாக இருக்காங்க. ஸோ நடுநிலையாக செய்தியை கொடுக்கறதுல வந்துட்டு இப்போது மிஸ் ஆகிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக 100%. ஸோ அதை எப்படி பீப்புள் வந்துட்டு அவேராக இருக்கணும் மேம்? அது ஒவ்வொருத்தருடைய, இப்போ எனக்கு
இந்த சமுதாயத்தை நோக்கி அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்து எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணி எதில் ஓரளவுக்கு நடுநிலைமை, இன்னைக்கு யாருமே 100% நடுநிலைமைன்னு சொல்ல முடியல, எதில் ஓரளவுக்கு நடுநிலைமையாக இருக்கிறாங்க, அது பேப்பராக இருந்தாலும் சரி அல்லது டிவியாக இருந்தாலும் சரி, எதில் ஓரளவுக்கு நடுநிலையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். மற்றபடி அவங்க சொல்கிறது, அவங்க அதான் சொல்கிறேன்ல, ஒரு முனையாக தான் அவங்க எல்லாமே அவங்க சொல்ல முடியும். பெருசாக எதுவும் மேனிப்புலேட் பண்ணிடாத மேடம். இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியா அவேர்னஸ் இருக்குது, நான் போய் அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு படிப்பறிவு இருக்குமாங்கிறது வந்துட்டு தெரியாது. ஸோ அதை ஈஸியாக நம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? எனக்கு பொறுத்த வரைக்கும் இதை வந்து அரசாங்கங்கள், இந்த ப்ராட்காஸ்டிங் துறையை நிர்வகிக்கிறவங்க, அவங்க கொஞ்சம் இதில் வந்து இந்த செய்தினா அது இப்படி பயாஸ்டாக இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்தால் நல்லது. பட் அதுக்கு வாய்ப்புகளும் கம்மி. ஏன்னா கட்சி சார்ந்து, ஜாதி சார்ந்து அப்படின்னு இப்போல்லாம் அப்படி தனித்தனியாக ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான பாயிண்ட்ஸை எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு களமாக மட்டும்தான் அவங்களோட மீடியாவை பயன்படுத்திக்கிறாங்க. சினிமாக்களுக்கு ஏகப்பட்ட தணிக்கைகள் இருக்கிற மாதிரி செய்திகளுக்கும் தணிக்கைத்துறை இருக்கணும்னு நீங்கள் எதுவும் விரும்புறீங்களா? கண்டிப்பாக வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சந்தோஷப்படுறதுல உங்களை மாதிரி நானும் தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான், அது வரணும். தேங்க்யூ. குட் ஈவினிங் மேடம். நான் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் சேர்ந்தவன். நான் காலையில் எழுந்ததுலேருந்து லைட் சுவிட்ச் போடுறேனே இல்லையோ, நம்ம 106.4 பண்பலை எஃப்எம் தான் கேட்பேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே முதல்ல வானொலி தான், அப்புறம் தான் லைட்டு போடுற விஷயமே. உங்கள் நிகழ்ச்சியை நான் ரெகுலராகவே இரவு நேரம் கேட்பேன். என்னோடய பேக்கிங் வேலைகள் இருக்கிறனால நைட்டு அந்த 9 to 11 o'clock வரைக்கும் நல்லா கேட்பேன். நல்லா நீங்கள் இது பண்ணி கொண்டு போகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு இது வரைக்கும் நான் வந்ததில்லை, ஏரியா பக்கத்தில் தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கணும், நேரில் பார்த்து விஷ் பண்ணணுங்கிறக்காண்டி வந்திருக்கேன். இதுவே ஒரு தாக்கம் தான் இல்லையா? மாஸ் மீடியா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். அவர் எங்கள் நிகழ்ச்சி வீட்டில் கேட்குறாரு, இங்கே இருக்கிற இந்த நூலகத்துக்கு அவர் வரல, ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் பேசுகிறதோ என்னமோ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளோ நான் ஒரு 3:15 தான் நான் பார்த்தேன். என்னோட ஈவெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோ பார்த்து ஸ்லைடு பார்த்தோன்னே என்னோட ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 5 o'clock வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. 106.4 எஃப்எம்க்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ரொம்ப கண்டிப்பாக சார். கொஞ்சம் நம்ம நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்துருக்கேன். காலையில் அவங்க கடவுள் இதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவர் பேசுகிற, பாரதி பேசுகிற வரைக்கும் பார்த்துருக்கேன். நடுவில் கொஞ்சம் செய்திகள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம இதில் நடுவில் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு வருவாங்க. தனியார் பண்பலை வானொலிகள் சொல்லக்கூடாது, செய்தி வாசிப்பாளர்கள் மாதிரி சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ எங்களுடைய பண்பலை வந்து துபாயில் இருந்தது, ரேடியோ சலாம். அங்கே தான் நான் 5 years நான் இங்கேருந்து செய்தி படித்து அனுப்புவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாகவே வணக்கம் செய்திகள், தலைப்புச் செய்திகளுடன் நான் செல்வ கீதா அப்படின்னே நான் படிக்க முடியும். பட் இங்கே வந்து அப்படி அதுக்கான அனுமதி இந்தியன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியிலேருந்து தனியார் பண்பலை வானொலிகளுக்கு கொடுக்கப்படலை. ஒரு வகையில் அது நல்லது சார். ஏன்னா நீங்கள் இப்போ அந்த சகோதரர் கேட்ட மாதிரி இப்போ ஓரளவுக்கு நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்த பண்பலை வானொலிகளும் இந்த மாதிரி செய்தியை எடுத்து சொல்கிறதா இருந்தால் ஒருவேளை பயாஸ்டாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து காலையில் இப்போ ஹலோ தமிழான்னு ஒரு நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை உங்ககிட்ட அப்படி கேஷுவலாக பேசிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இப்படி நடந்துச்சாமே, இங்கே இப்படி நடந்துச்சாமே, அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த அந்த நிகழ்ச்சியுடைய வடிவமைப்பு. கண்டிப்பாங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, நன்றிங்க. Any question? மேடம், இப்போது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய அறிவிப்பாளர்கள் எல்லாமே தமிழோட உச்சரிப்புகளை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழை வந்துட்டு வேகமாக பேசுகிறது, ஆங்கிலம் கலந்து பேசுகிறது, அந்த மாதிரிலாம் கூட பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாஸ்டாலஜியை வந்துட்டு அது கரெக்டாக கடத்த முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா மேடம்? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆங்கிலம் கலக்காம இன்னைக்கு 100% தூய தமிழ்ல பேசினா
கேட்கக்கூடியவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஆர்வமே இல்லாமல் போயிடும். அதனால தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நல்ல தமிழை செல்லத்தமிழை கடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேசுகிற ஒரு விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் நாம் பேசுகிற ஒரு ஒரு மொழிக்கான அந்த உரிய மரியாதையோட நல்ல உச்சரிப்போட, மொழிக்கு ஜீவனே அதோடைய உச்சரிப்பு தான். ஸோ அதை வந்து ரொம்ப பர்டிகுலராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆங்கில கலப்பு அப்படிங்கிறது வந்து அது இயல்பாக நம்முடைய பழக்க வழக்கங்களோடைய கலந்துடுச்சு. அதனால் வந்து அது இல்லாமல் பண்ண முடியாது. நான் ஒரு சீனியர் ஆர்ஜேவாக நான் எனக்கு கீழே இருக்கிற மற்ற இப்போ வந்திருக்கிற இளம் தலைமுறை ஆர்ஜேஸ் கிட்ட சொல்கிறது எல்லாமே உச்சரிப்பில் கவனம் எடுங்க. மற்றும் அப்படிங்கிற உச்சரிப்பை இன்னைக்கு வந்து பெரும்பாலான பேர் மற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் இன்னைக்கு தொலைக்காட்சி செய்திகள்லே பார்க்கலாம். அன்னைக்கு சோபனா ரவி அவங்கெல்லாம் வாசித்த காலகட்டத்தில் செய்தியை எந்த இடத்துல ஒரு இடைவெளி விடணும், எந்த இடத்துல சேர்ந்து படிக்கணுன்ற அந்த இது இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையான விஷயமே தெரியாமலேயே இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளர்கள் வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நல்ல தமிழை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே சமூகத்தில் இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் இப்படி மாணவர்கள் உருவாகிறாங்க. அவங்க பேசுகிற தமிழில் உச்சரிப்பில் தப்பு இருக்குன்னு சுட்டி காட்ட கூட இன்னைக்கு ஆள் இல்லை. எழுதுகிற தமிழில் பிழை இருக்குன்னு சொல்லி காட்ட கூட இன்னைக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சி, அதே மாதிரி அதிகாலையில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர்கள் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக பேசுகிற மாதிரி அந்த தமிழ்நாடு இருக்குது. இந்த மிடில் ஆஃப் அந்த 12 o'clock அந்த 1 o'clock பேசுகிறக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன எதனால பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த எஃப்எம்கான ஸ்டைலு அப்படின்னு அந்த ஹைஃபையா அப்படிலாம் யாரையுமே கொண்டு போகலை. நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் யாருமே அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஹலோ பண்பலை தான் சொல்கிறீங்களா இல்லை அது வேறு இல்லை, பொதுவாகவே பண்பலைகளை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் ஹலோ மட்டும் கேட்டிங்கன்னா தெரியும், அந்த நிதானம் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஆர்ஜேவாக செலக்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் இப்போ பார்க்குறாங்க மேடம்? இப்போ வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாசிக்கணும். செய்தித்தாள்களாக இருக்கலாம், புத்தகங்களாக இருக்கலாம். வாசிப்பு அதை எப்படி ஒரு விஷயத்தை நாம் படிக்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு அறிவாற்றல் இருந்தால் போதும். இன்றைக்கி வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ரேடியோ மாதிரி ஊடகத்தில் நிறைய வேலை வாய்ப்புகளும் பெருகி இருக்குது. இன்றைக்கி ஒரு சவுண்ட் என்ஜினியராக ஒரு ஒலிக்கலவை செய்யக்கூடிய ஒரு பொறியாளருக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாருமே என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூப்பில் போய் ஒரு சேனலில் சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் அதுக்கப்புறம் உணர்றாங்க. அங்கே ஒரு கவர்ச்சிக்காக தானே இன்றைக்கி உலகமே. ஸோ அதை வந்து பார்த்து போகிறாங்க. பட் நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து வெகுஜன ஊடகங்கள்லேயும் இருக்குது. ஓகே, நன்றி. இறுதியாக நன்றி உரை வழங்க நூலகர் முருகவள்ளி மடத்தை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்புடன் வழங்கிய அழைப்பை ஏற்று அவரது அனுபவமிக்க கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நமது சிறப்பு விருந்தினர் அழகாக நம்முடன் பேசினார். செல்வகீதம் மேடம் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வாசகர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை தற்போது வழங்கியது போல எப்போதும் வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.